அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா உலகத்தில் பல்வேறு அத்தாட்சிகளை மக்களுக்கு பல்வேறு கட்டங்களிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இறை தூதர்களிடத்தில் அற்புதங்களை கேட்டு அந்த மக்கள் பெரிய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளானார்கள். நம்முடைய உம்மத்திலும் கடந்த காலத்திலே இது போன்ற அற்புதங்களை கேட்டிருக்கிறார்கள். எல்லாமல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அதிகமான இறைவனுடைய அற்புதத்தை தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய உடலை பற்றி ஆய்வு செய்தால் அறிவியல் அற்புதத்தை அவன் தெரிந்து கொள்வான். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்குள்ளே பல அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றார். மனித இனம் அல்லாத மற்ற இனங்களிலும் அவன் வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களை சிந்தித்து பார்க்க சொல்கின்றான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்லி கைஃப சுத்திஹத், வானம், மலை, பூமி, இதையெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பெரிய ஒரு பட்டியலை நமக்கு தருகின்றான். அப்படி இறைவனுடைய அந்த படைப்புகளை நாம் பார்க்கின்ற போது அதிசயித்து போய்விடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பல பாகங்களில் இருந்தும் அவர்களுக்கு நாம் அத்தாட்சிகளை காட்டுவோம். ஒஃபி அன்ஃபுசிஹிம், அவர்களுக்குள்ளும் நாம் அத்தாட்சிகளை காட்டுவோம். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், உண்மை அவர்களுக்கு தெளிவாகின்ற வரை இப்படி காட்டிக் கொண்டிருப்போம் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரினத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் உணவுக்குண்டான ஒரு பொறுப்பு இருக்கின்றது. வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா, அது வசிக்கும் இடத்தையும் அது செல்கின்ற இடத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான். குல்லுன் ஃபி கிதாபின் முபீன், எல்லாமே தெளிவான வேதத்தில் தெளிவான ஏட்டில் பதியப்பட்டிருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்ற போது கிரீன்லாந்து, அதை போன்று ஐஸ்லாந்து போன்ற பகுதிகளில், கனடாவுடைய வடதுருவம், ரஷ்யாவினுடைய வடதுருவம், இந்த பகுதிகளில் வாழக்கூடிய சில உயிரினங்கள், மரத்தவளை, அது போன்று தரை அணில், துருவ ஒவ்வால், அது போன்று சில எலிகள், சில பாம்புகள், இவற்றினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிரமித்து போகின்றோம். அறிவியல் உலகம் இப்போது நமக்கு கண்டுபிடித்து தருகின்றது. என்ன அதில் அறிவியல் அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று பார்க்கும்போது, இவையெல்லாம் துருவ பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்குண்டான ரிஸ்க் எப்படி? கடுமையான உறைபனியாக இருக்கும்போது அவை எங்கு போய் இரையை தேடும். இதற்கு அல்லாஹ் தஆலா
ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். சில குறிப்பிட்ட காலம் மட்டும் அது இரையை தேடிக்கொள்ளும். உறைபனி குறையக்கூடிய அந்த காலகட்டத்தில் உணவை, இரையை அது பெற்றுக்கொள்ளும். இதர நேரங்களில், இதர காலங்களில் அவற்றினுடைய நிலைமை என்ன, வயிற்றுக்கு என்ன உணவு, அது எப்படி வாழும் என்று பார்த்தால் 9 மாத காலம் அவை தூங்கி விடுகின்றன. இந்த தூக்கத்திற்கு ஆங்கிலத்தில் ஹைபர்னேஷன், நீள்துயில் என்று, நீண்ட தூக்கம் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். கம்ப்யூட்டரை நாம் திறந்து வைக்கிறோம், பவர் சேவுக்காக வேண்டி கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்க்கலாம், அதில் உள்ள லைட் ஆஃப் ஆயிரும். ஹைபர்னேஷன், அந்த பவரை மிச்சம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் இந்த பிராணிகளுக்கு, இந்த உயிரினங்களுக்கு 9 மாத காலம், இந்த 9 மாத காலத்தில் அவற்றை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய உடல்ல பனி துகள்கள் அப்படியே படிந்து போயிருக்கும். இறந்து போய்விட்டது என்றுதான் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அசைத்து பார்த்தாலும் சரிதான், ஆட்டி பார்த்தாலும் சரிதான், எந்த ஒரு சலனத்தையும் அசையும் நீங்கள் அதில் பார்க்கவே முடியாது. துருவ ஒவ்வாளனுடைய இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு சாதாரண காலத்தில் 400 என்று இருக்கும். இது போன்ற கட்டத்தில் ஒரு நிமிடத்திற்கு 25 என்று ஆகிவிடுகின்றது. எவ்வளவு பெரிய ஒரு வேலை! இந்த துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த உருவங்களுக்கும் இறைவன் எப்படி ரிஸ்க் அளிக்கின்றான், அதற்குண்டான பக்குவத்தை, பாதுகாப்பை, பராமரிப்பை அவன் செய்திருக்கிறான். சுபஹானல்லாஹ் என்று நாம் மெய் சிலிர்க்க இறைவனை போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மையும் அறியாமல் நாவுகள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லிவிடும். இது போன்று இன்னொரு வகை தூக்கமும் இருக்கின்றது. அதற்கு ஆங்கிலத்தில் டோர்போர் என்று சொல்கின்றார்கள். அயல்நிலை தூக்கம், அயர்நிலை தூக்கம் என்று சொல்கின்றார்கள். அயல்நிலை தூக்கம் என்று. இந்த தூக்கம் என்னவென்றால், இது மாதிரியான தூங்கக்கூடிய பிராணிகள் இவையெல்லாம் பாலைவன பகுதிகளில், பாலைவன ஆமை, சில முதலைகள், இது போன்ற சில பிராணிகள், நத்தைகள், இது மாதிரியான சில பிராணிகள் தூங்குகின்றன. எழுப்பி விட்டா எழுந்திருச்சுக்கிறோம். இது மாதிரியான நிலைமை. அது போன்று இன்னொரு நிலையம் இருக்கின்றது. கடுமையான வெயில் அடிக்குது. சில பிராணிகள், அவை துருவ கரடிகள் அல்லது பாலைவன கரடிகள் என்று சொல்கின்றார்கள். இந்த கரடிகள் என்ன செய்கின்றன? கடுமையான வெயில் அடிக்குது, நாம ஏன் வெளியில சுத்திக்கிட்டு இருப்பான என்று சொல்லி பூமிக்குள்ள புதைந்து கொண்டு அயல் நீள் துயிலில் ஆழ்ந்து விடுகின்றன. இப்படியெல்லாம் இறைவன் இவற்றுக்கு ஏற்பாடை செய்து அந்த பிராணிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் நீண்ட காலம் தூங்கினாங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. இப்படி இந்த மாதிரியான பிராணிகளை இப்படி உறங்க வச்சிருக்கிறான அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்களை அவங்க போறாங்க, எழுந்திருச்சு வந்து பார்த்தோம் என்றால் கடையில போய் நாணயத்தை கொடுத்தா எத்தனையோ நூற்றாண்டுகள், சில நூற்றாண்டுகள் ஓடி இருக்கின்றன. மனிதனை இப்படி தூங்க வைப்பது என்பது இருக்கின்றது பெரிய ஒரு விசித்திரம் கிடையாது அந்த இறைவனுடைய பார்வையில். இதையெல்லாம் இன்றைக்கு அறிவியல் நமக்கு வெளியே கொண்டு வருகின்றது. சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், பல பாகங்கள். அன்றைக்கு இதெல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்கவே முடியாது. இன்றைக்கு அதை நினைச்சு, ஆஹா, இப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கின்றானே, படைத்த நாயன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்கின்றானே, ஏன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுக்கு கொடுக்க கூடாது? அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா என்று நாம் இன்றைக்கு அப்படியே மெய் மறந்து போய் விடுகின்றோம். இது ஒன்று. அடுத்தது நாம பார்க்க வேண்டிய விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்கள் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார்கள் என்று தெளிவாக சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, உலாக்கின் சுப்பிகளவும், அவர்களுக்கு ஆர்மாட்டம் தான் செய்யப்பட்டது என்று சொல்லிவிடுகின்றார்.
இதுல அவங்க சந்தேகத்தில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த வசனம் தொடர்கின்றது. ஒமா கத்தலூஹு யக்கீனா, உறுதியாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. பல் ரஃபாஹுல்லாஹ் இலைஹி, அல்லாஹ் தன்பால் உயர்த்தி விட்டான். இதுல இந்த காத்தியானின்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப மோடியை சந்தித்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான் எங்க இஸ்ரேல்ல. இவன் ஒரு தனி மதம். இந்த கூட்டம் இருக்கின்றதே, அவர் ஆகாயத்தில் இருக்கிறார், எப்படி ரிசுக்கு கிடைக்கும், உனக்கே அந்த கவலை சொல்றான். அதெல்லாம் ஏத்துக்கிற முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றே அவர்கள் சாதிக்கின்றார்கள், வாதிடுகின்றார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்கல்ல, பெரிய வசனம், ஒஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்க இருந்தாலும் என்னை இறைவன் பரக்கத்து பொருந்தியவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவர் பிறந்துட்டாரு, பிறந்து விட்டாருன்னு சில செய்திகள்லாம் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. அதுல இதை சொல்றாரு, நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான். எங்க பூமியில தான் இருக்க போறார், அவர் எங்க போக போறார் அவர் இருக்கிற காலத்துல. அப்படி என்றால் இந்த வார்த்தையை சொல்கின்றது, அவருக்கு இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது இந்த உலகத்திலேயே. அவரை நான் வானத்திற்கு தூக்கிடுவேன், அங்க கொண்டு போய் வைத்திருப்பேன் என்று இந்த வசனம் அழகான முறையில் எங்கிருந்தாலும் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் என்னை அவன் பரக்கத்து புரிந்தியவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அவர்கள் அந்த விண்ணுலகத்தில் இருக்கின்றார்கள். இந்த நீள் துயில் ரகசியத்தை அங்க பொருத்தி பாருங்க. அவருக்கு உணவெல்லாம் கொடுக்க முடியல, இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டான். இந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியவில்லை, அவனை அறிந்தவன். இந்த பிராணிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நீழ்த்துயில இந்த பூமியில 9 மாச காலம் ஹார்ட்டினுடைய பீட்டை எல்லாம் சாதாரணமான சந்தர்ப்பத்தில் 400 தடவை அடிக்கக்கூடிய அந்த ஹார்ட் பீட்டு இது போன்ற கட்டங்கள்ல 25 என்ற அளவிற்கு அடிக்க முடிகின்றது என்றால், அதுக்குண்டான ஏற்பாடு செய்கின்றான் என்றால், செத்த பிணமாக அது கிடக்கின்றது என்ற அளவிற்கு பார்ப்பவர்கள் எண்ணக்கூடிய அளவில் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விண்ணுலகத்தில் அவன் ஏன் இவ்வளவு காலம் தங்க வைத்திருக்க கூடாது, தன்னிடத்தில் தக்க வைத்திருக்க கூடாது? மிகப்பெரிய அற்புத ஆற்றல் உள்ளவன். அவர் இறுதி நாளுக்குரிய ஒரு அடையாளம். ஃபலா தம்தருன் பிஹா, இதில் நீங்கள் சந்தேகமே படக்கூடாது. இந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்கிறோமா? இன்னொரு அற்புதத்தை பாருங்க. ஒளியினுடைய வேகம் 3.5 லட்சம் வினாடிக்கு. அடுத்த கண்டத்திற்கு ஒரு காலத்தில் போய்கிட்டு இருந்தான். இப்போது என்னன்னா அடுத்த கிரகத்திற்கு போறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி போக வேண்டும் என்றால் நிறைய கிரகங்கள்லாம் ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறான். அந்த கிரகத்திற்கு போறதா இருந்தால் இவன் ஒளிவினுடைய வேகத்தில் தான் போகணுமா. அப்படி போய்விட்டு இவன் அங்க 5 வருஷம் இருந்து விட்டு வந்தான் என்றால், பூமியில வந்து பார்த்தோம் என்றால், இப்ப நாம போயிட்டோம், பூமியில வந்து நாம் பார்த்தோம் அல்லது போறவர்கள் வந்து பார்க்கின்றார்கள் என்றால் 50 வருஷம் ஓடிடும். நாம இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கல்ல, போய்விட்டு அங்கிருந்து வர்றாங்க, பேர பிள்ளைய பார்க்கறதுக்கு தான் வர்றான். மகளை 25 வயசுல விட்டு போறான், அங்கிருந்து பேத்தி 25 வயசுல வந்து பார்க்க வர்றாங்கல்ல. இத மாதிரி அங்கிருந்து திரும்ப வரும் பொழுது இவனுடைய பிள்ளைகள்லாம் பேர பிள்ளையை கண்டு அது பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டு போயிருக்கும். இதற்கு டைம் டைலேஷன், கால நீட்சி என்று சொல்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாருஜுல் மலாயிகத்து ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப சனா. இந்த மலக்குகள் வந்துட்டு போறாங்கல்ல, இதனுடைய அளவு அதாவது 50,000 ஆண்டு அளவு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இங்க இருந்து ரப்புல் ஆலமீன்கிட்ட போயிட்டு வர்றது இதான் கால நீட்சி என்று சொல்வது. அப்ப இங்கிருந்து மலக்குகள் போகக்கூடிய அந்த காலம், இதை ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இந்த டைம் டைலேஷனை பத்தி சொல்றாரு, ரிலேட்டிவிட்டி தியரி என்று குறிப்பிடுகின்றார். அந்த காலத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பற்றியுள்ள ஞானம்லாம் கிடையாது. இவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் இங்க இவ்வளவு நூற்றாண்டுகள் ஓடி இருப்பது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது இன்னொன்று நாம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போது இது இந்த ஒரு அணுகுமுறைய, இந்த நீள்துயிலுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு இப்போது நாம வேறு கிரகத்துக்கு போகலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கணக்கு போடுறாங்க. அப்படி கணக்கு போட்டு இப்போ செவ்வாய் கிரகத்திற்கு புக்லாம் பண்ணியாச்சு. இந்தியாவில் 8000 பேர்
2013 புக் பண்ணியாச்சு. மில்லியன் கணக்கில் செலவு, கோடி கணக்கில் செலவு. இந்த மார்ஸ் செவ்வாய் கிரகம், சிவப்பு கோள் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் கிரகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? 65 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதற்கு ட்ரிப்பு போகணும். என்ன செய்யறது? அதுக்கு யோசிக்கிறான். மொத்தம் 8 பேர் போகணுமா, அதுல 6 பேர் இந்த மாதிரி தூங்க வச்சாரணுமா. ஏன் தூங்க வைக்கணும்? இங்கிருந்து நாம இப்போ டெல்லிக்கு போறதாக இருந்தால் புளிச்சோறு, இட்லி இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். இங்கிருந்து நாம செவ்வாய் கோளுக்கு போவதாக இருந்தால் கூட விடுறம நம்ம மூச்சு இதையும் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போகணும். இதுதான் அந்த கோளுக்கு போகும்போது உள்ள ஏற்பாடு. இதுல செவ்வாய் கிரகத்தை பத்தி சொல்றான், காத்து இல்லைங்கிறான், இங்க பூமியில உள்ளது மாதிரி. அது போல தண்ணீர் இல்லைங்கிறான். அதுக்கு சொல்றான், இங்கிருந்து சிலிண்டர்ல கொண்டு போகணுமா நைட்ரஜன்லாம். இந்த மோடி தூய்மை இந்தியான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க செவ்வாய் கிரகத்தை. இவ்வளவு இங்க இருந்து எவ்வளவு இப்ப இந்த மங்கள்யான்னு சொல்லிட்டு ஒன்னு அனுப்பி விட்டானுல்ல, அது அங்க போய் கல்யாணம் முடிச்சு சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் முடிக்கிறதுக்கு 325 நாள் ஆயிருக்கு. அவன் இங்க இருந்து போறதுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு அவன் சொல்றான் 8 மாசம் ஆகுமா. இதுல நைட்ரஜன், அதுல நெகட்டிவ் நைட்ரஜன் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டா இன்னும் அது ஒரு 10 கிராம் அளவுக்கு தான் முடியுமா சில குறிப்பிட்ட காலத்துல. இதுல போனா 1 மாசத்துல போய் சேரலாமா. அப்ப இந்த அளவிற்கு இவன் என்ன செய்யறானா, அதாவது 2 லட்சம் பேர் உலக அளவுல இன்றைக்கு செவ்வாய்க்கோள் போறதுக்கு எல்லாம் முடிஞ்சு புக்கிங் ஆயிருச்சு. இவன் நீங்க பார்க்கணும், இந்த அளவிற்கு நீங்க போறீங்களா, இதுல சாவு என்பது எந்த நிமிடத்திலையும் வரலாம். இந்த மவுண்ட் ரோட்ல போயிட்டு திரும்ப வருவோமான்னு சொல்ல முடியல. பைக் ஓடுறானோ டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடுறான். இப்படி அந்த பைக் அப்படி இருக்குது. இப்படியே இந்த நடன காரியம் ஆடுவாள் இல்ல, அதை மாதிரி ஆடிக்கிட்டே போறான். நம்ம ஒரு ஓரத்தில் சாலியான ஒரு நல்ல அடியார் போனா கூட நீ அப்படி போயிடுவா, ஒன்னும் ஒரு உத தள்ளி தள்ளி வந்து அந்த ஃப்ரெண்ட்ல போடக்கூடிய டயரு கீழே ஒன்னு தள்ளி விட்டுற மாட்டேன், அப்படி வர்றானுவ. இது எவ்வளவு பெரிய ஒரு பயணம், எவ்வளவு பெரிய ஒரு தூரம். இதுல இத்தனை பேரும் போட்டுக்கிறோம். ஏன்னா ஆக்சிஜன் மிச்சப்படுமா, கழிவு மிச்சமா, இவ்வளவு மிச்சத்தையும் ஏற்படுத்தி அந்த பயணத்தை போய் அடையணும். இதற்கு புக் பண்றான். ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ அதாவது அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டான், ஒரு பெரிய ஒரு கண்டம் கையில கிடைச்சிச்சு. இப்போ எங்கேயுமே போய் பார்த்து எதையும் பூமியில எல்லாமே, அதாவது இன்றைக்கு ஒரு வலைக்குள்ள கொண்டு வந்துட்டான். எங்கேயுமே இடம் கிடையாது, எதுலையுமே இடம் கிடையாது. போறான் கபருக்கு தான் போகணும், வேற எங்கேயுமே இடம் கிடையாது. இப்போ என்ன செய்யறான்னா வாழ்றதுக்காக வேண்டி துடிக்கிறான். நாம சந்திர மண்டலத்துக்கு போயிருவோமா, அதை தாண்டி செவ்வாய் கிரகத்துக்கு போயிருவோமா, இதுல எவனுடைய அதிகாரம் மேலோங்கிறது என்ற பிரச்சனை. ரஷ்யா எனக்கு தான் சொந்தம், அமெரிக்கா எனக்கு தான் சொந்தம், ஜப்பான் எனக்கு தான் சொந்தம், அங்க பட்டா போடுறதுக்கு இப்படி கிளம்பிட்டானுவோ. இந்த மாதிரி இப்படி கிளம்பி போறாங்களே, உயிருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணம். 8 மாசம் என்ன, இந்த ட்ரெயின்ல இங்க இருந்து ஏறி போக முடியல. தூய்மை இந்தியாவில் நாறுது, கழிவறைக்கு போக முடியல. அல்லாஹ் அக்பர். அதுலயே மனுஷன் மூத்தா போயிருவோம் போல் தெரியுது. சரி, இவன் இங்க இருந்து ஆகாய பயணம் போறான், அதுல இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நீ மேற்கொள்றியப்பா, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப எளிதான ஒரு விஷயத்தை சொல்லுது. நிரந்தரமான ஒரு உலகத்தை தர்றேன், சோனத்தை தர்றேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த ஆகிரத்தை நம்பு, இவ்வளவுதாங்க. இந்த ஆகிரத்தை நீ நம்பி வந்து விட்டாய் என்றால் உனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வை நான் தர்றேன். அங்கு மரணமே கிடையாது, நீடித்த வாழ்வு, எப்போதுமே இளமையிலேயே இருப்பாய். எந்த ஒரு கட்டத்திலையும், அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள போனா பைப்பை திருவுனா தண்ணீர் வர மாட்டாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இப்படி காட்டுங்கிறான், துவா செய்ய சொல்றான், தண்ணீர் உழுது. ஏன் இவன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கானா? ரப்புல் ஆலமீன் அந்த சுவனத்துல, அல்லாஹ் அக்பர், அவ்வளவு ஏற்பாடுங்களுங்க. திருக்குர்ஆன்ல திரும்ப 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 சுவனத்தை பத்தி சொல்றான். இத மறுத்து அல்லாஹ் ஒருவனை நிராகரிச்சு வர்றானே அவனுக்கு உள்ள நரகத்தை பத்தி சொல்றான். இதாங்க இந்த ரமலான் மாதம் உலகம் முழுவதும் டிக்ளேர் பண்ணிச்சு, சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது,
நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. அந்த ரமதான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய அந்த வெளிச்சத்தை உலகம் முழுவதற்கும் எடுத்து சொல்றான். வாருங்க பாருங்க, இந்த திருக்குர்ஆன் ஆயுத பாரு. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِثْلِهِ. இந்த நம்முடைய அடியார் மீது இறக்கியதுல சந்தேகம் இருந்தா இது மாதிரி ஒன்றை கொண்டு வாடா பார்ப்போம், நீ மர்மை இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு பாரு என்று ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நோக்கி சொல்கின்றான். திருக்குர்ஆன் சொல்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட இதை சிந்திச்சு பார்க்க மாட்டேங்க பாருங்க. இப்படியெல்லாம் நீ கற்பனை பண்ணி வாழ்றதுக்கு சாத்தியம் இல்லை. 8 மாசம் போயிட்டு வர்றதுக்கு, இப்படி நீ நீள் தோயில்ல இப்படி மயக்க நிலையில நீ போயிட்டு வர்றதுக்கு ஒரே அடியா செத்துட்டு அங்க வாய மார்க்கம் சொல்லுது. இந்த வழியை எடுத்துக்கிற மாட்டானா? இது அல்லாம ரொம்ப எது கஷ்டமாக இருக்கிறதோ அந்த ஒரு வழியை தான் நான் எடுத்துக்கொள்வேன் என்று இவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபாரில் அம்மன் தவல்லா அன் திக்ரினா. நாம் இறக்கி இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன், நம்முடைய இந்த வசனங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை பற்றி நீ விட்டுரு, இவர்களை கண்டு கொள்ளாத. ذَلِكَ مَبْلَغُهُم مِنَ الْعِلْمِ. இவன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாமே இந்த உலகம் என்பது மட்டும்தான். இதானங்க உலகம் 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 உலகம். இதை தவிர்த்து இவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ ஆகிரத்தை பத்தி சிந்திச்சு பார், இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார் என்று இந்த திருக்குர்ஆன் சொல்லி கொடுத்து அந்த மக்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியது என்றால், அன்றாட வாழ்க்கையில நோய் ஏற்பட்டாலும் சரி, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, எனக்கு சுவனத்தில் இதுக்கு பரிகாரம் கிடைக்கும். இந்த நம்பிக்கை இருந்துட்டா போதுங்க. மறுமையை நம்பி விட்டால் போதும். உமினன் நாசி மைய கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா. மக்கள்ல சிலர் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு கொடு என்று கேட்கின்றார்கள். ஒமாலகும் ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்களுக்கு மறுமையில எந்த விதமான நசீபும் கிடையாது. ஒமினுஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். அவங்கள இருக்கிறாங்க, அந்த மக்கள்ல இருக்கிறாங்க. யார்? முஃமின்களை பத்தி சொல்றான். ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான், இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், இந்த உலகத்திலேயும் நன்மையை கொடு, மறு உலகத்திலேயும் நன்மையை கொடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு. 2 உலகமும் சேர்த்து நமக்கு கிடைக்கின்றது. இன்னொரு இடத்துல சொல்றான், மன்கான யுரீது சவாபத் துன்யா. இந்த உலகத்தை யார் விரும்புகின்றார்களோ, அட பைத்தியக்கார பையங்களா, அந்த மாதிரி வரல, இந்த கருத்து துணிக்குது. இந்தல்லாஹி சவாபு துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய நன்மையும் இருக்கிறது, மறுமை உலகத்தினுடைய நன்மையும் இருக்கிறது. அப்படி கேட்க வேண்டியதானடா. இப்படி மனித உலகத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான். அதனால நம்ம ஆட்கள் துஆ கேட்கும்போது பெரும்பாலுமே, யா அல்லாஹ் எனக்கு வெளிநாட்டுக்கு விசாவை கொடு, யா அல்லாஹ் அதிகமான துவாக்கள், எனக்கு வியாபாரத்தில் பரக்கத்து செய் என கேட்க வேண்டியதான். ஆகிரத்தை கேட்கறத விடக்கூடாது, ஆகிரத்தையும் சேர்த்து கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு மையமாக இருக்க வேண்டும், அதுதான் மூலக்கூறாக இருக்க வேண்டும். அந்த ஆகிரத்தினுடைய அடிப்படையில் தான் நபித்தோழர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறான். அம்ர் இப்னுல் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர் உஹது போர்க்களத்துக்கு வர்றார். அவர் வரும்பொழுது அவருக்கு ஒரு கால் ஊனம். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டு விட்டார், இந்த காலு சரியாகி சொர்க்கத்துக்கு போவானா? ஆமாப்பா என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். அவ்வளவுதான், கொல்லப்படுறாரு. அந்த வழியா ரசூலுல்லாஹ் வரும் பொழுது அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, நீ இந்த ஊனமுற்ற கால் மாற்றப்பட்டு அழகான காலோடு சொர்க்கத்துக்கு நுழைவதை நான் பார்க்கிறேன். இப்படி, அதாவது அந்த மறு உலகத்தில் தனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்க பெண்ணை உனக்கு காட்டவா கேட்கிறாங்க. அப்ப அவங்க ஆமா காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இருக்காங்களா இந்த கருப்பு பெண்ணு, என்ன அந்த பெண்ணு? அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய், எனக்கு நீங்க துஆ செய்யுங்க இதை நீக்கிறதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ஷிதி
நீ விரும்பினா சபர்த்தி, பொறுமையா இருந்துக்க, உலகில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். நீ விரும்பினா நான் கேட்கிறேம்மா என்று சொல்லும்போது அந்த பெண்ணு சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்தையே தேர்வு செய்கிறேன், இந்த நோயை நான் சகிச்சுக்கிறேன், இதை நான் தாங்கிக்கிறேன், எனக்கு சோனம் தான் வேணும். ஆனா அதே சந்தர்ப்பத்தில் இந்த வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது ஆடைகள் அகன்று விடுகின்றன, அது இல்லாம நீங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அது மாதிரி எனக்கு வரக்கூடாது என்று கேளுங்கிறாங்க. அப்படி துவா செய்றாங்க. இந்த அளவிற்கு இது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவா இருந்தாலும் சரிதான், இதுக்கு பரிகாரம் மறுமை, இதற்கு பரிகாரம் மறுமை, இதற்கு பரிகாரம் மறுமை என்று மார்க்கம் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அதனால இந்த ரமலான் மாதம் நமக்கு அந்த மறுமை உலகத்தை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இதனுடைய அந்த தாக்கம் நமக்கு அடுத்த ரமலான் வரைக்கும் அல்ல, நாம் கண்மூடுற வரைக்கும் தொடரும். எவ்வளவு மக்கள் பள்ளிவாசல் வந்து குழுமினாங்க, பெருநாள் அன்னைக்கு காலி. அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இல்லாம அது ஏற்றிய அந்த சூடு அப்படியே வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். திருக்குர்ஆன் இது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தின் பக்கம் மக்களை அந்த மறுமையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அழைப்பை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக ஆவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை தந்து இந்த உலகத்தில் எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரிதான், எந்த அளவிற்கு என்றால் நாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க மரண படுக்கையில் கிடக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னக்கல துஆக்கு வாக்கன் ஷதீதன், கடுமையான வேதனையா இருக்கு அவங்களுக்கு, அப்ப உங்களுக்கு 2 மடங்கு கூலியா என்று கேட்கின்றார்கள். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு ஒரு ஊசி அளவு முள் தைத்தது என்றால் கூட அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு பாவத்தை கழித்து விடுகிறான். என்ன மாதிரியான ஒரு மார்க்கம் என்று நீங்கள் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு இன்றைக்கு மருத்துவ உலகில் பார்க்கும்போது இன்சுலின் போடுறாங்க சுகர் உள்ளவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை குத்தும் போதும் இது மாதிரி என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை கழிச்சு 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 நம்ம அந்தஸ்தை உயர்த்துறான். இது மாதிரி ஆகிரத்தில் நமக்கு எல்லாமே பொன் விளையும் பூமியாக அது மாறப்போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில இறைவன் நம்மை ஆக்கி வைத்தமைக்காக வேண்டி நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.